மே தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் தொழிலாளர்களின் தியாக உழைப்பை போற்றிப் பாடுவார். தொழிற்சாலைகளில் குறைந்த ஊதியத்தில் பல மணி நேரம் வேலை செய்திட வாட்டி வதைக்கப்பட்ட தொழிலாளர் சமுதாயம் 8 மணி நேரம் வேலை, முறையான ஊதியம் ஆகியவற்றை வலியுறுத்தி இரத்தம் சிந்தி போராடி உயிர் பலி தந்து தொழிலாளர் சமுதாயம் பெற்ற உரிமை வரலாற்றை நினைவுபடுத்தும் நாள்தான் மே நாள் என சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தொழிலாளர்களை உயிராக மதிக்கும் இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற காலங்களிலெல்லாம் தொழிலாளர்களின் நலம் நாடி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. 1969 முதலமைச்சராக பொறுப்பேற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் அமைந்த திமுக அரசுதான் தொழிலாளர் நலனில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தனியே தொழிலாளர் நலத்துறையையும் தொழிலாளர் நல அமைச்சகத்தையும் ஏற்படுத்தியது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். 1969 மே முதல் நாளை ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை நாளாக அறிவித்து சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1969 கணபதியா பிள்ளை ஆணைய பரிந்துரையை ஏற்று அவசர சட்டம் பிறப்பித்து விவசாய தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்கப்பட்டது. பீடி தொழில், பனியன் நெசவு, தோல் பதனிடும் தொழில், எண்ணெய் ஆலைகள், செங்கல் சூளை, உப்பளம் முதலியவற்றில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்க பலம் இல்லாமையால் போதிய ஊதியம் வழங்கப்படாமல் அல்லல்பட்டு வந்த நிலை கண்டு தொழில் முகவர்களிடம் பேசி அவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச ஊதியம் கிடைக்கச் செய்தது திமுக ஆட்சி என்பதை பெருமிதத்துடன் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 1971 குடியிருப்பு அனுபோகதாரர்கள் சட்டத்தின்படி 1,73,748 விவசாய தொழிலாளர்களுக்கு குடியிருக்கும் வீட்டு மனையை அவர்களுக்கே சொந்தமாக்கியது. 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து கிடைத்த உபரி நிலங்களை லட்சக்கணக்கான ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்க வழிவகை செய்தது. தொழிலாளர்கள் ஓய்வு பெறும்போது அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் பணிக்கொடை வழங்கும் திட்டம் கண்டது. விபத்துக்களால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களின் குடும்பங்களை காப்பதற்காக தொழில் விபத்து நிவாரண நிதி திட்டம் உருவாக்கியது. 1990 கையினால் செய்யப்படும் தீப்பெட்டி மீதான 8% விற்பனை வரியை ரத்து செய்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தை தடுத்தது. மே தின நூற்றாண்டு விழாவினை ஒட்டி 1990 சென்னை நேப்பியர் பூங்காவிற்கு மேதின பூங்கா என பெயர் சூட்டி அங்கு மேதின நினைவு சின்னத்தை அமைத்தது என பல்வேறு தொழிலாளர் நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். தமது தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தொழிலாளர்களின் தோழனாக பல்வேறு புதிய திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றி வருவதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். 18 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பதிவு பெற்ற 16,72,785 உறுப்பினர்களுக்கு 1,304 கோடியே 55,60,000 ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் மட்டும் 19,576 தொழிலாளர்களுக்கு 11 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 44 தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 3 புதிய தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு பல்வேறு தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் திமுக அரசினால் பயனடைந்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உப்பு உற்பத்தி மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் மற்றும் இணைய வழி தற்சார்பு தொழிலில் ஈடுபடும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு உப்பள தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு இணைய வழி தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் ஆகியவை புதிதாக அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்களில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் 1000 ரூபாய் என்பது 1,200 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலக வளாக கட்டடம் கட்டப்பட்டு 2023 ஜூலை 10ஆம் நாளன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் நிறுவனங்களில் அனைத்து பணியாளர்களும் அமர அவர்கள் பணிபுரியும் இடங்களில் இருக்கை வசதிகள் ஏற்படுத்தி தருதல் மற்றும் பணியாளர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிப்பிடம், ஓய்வு அறை மற்றும் உணவருந்தும் அறை மற்றும் முதலுதவி வசதிகள் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில்
1947ஆம் ஆண்டைய தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு தொழிலாளர் நலன்கள் திமுக அரசினால் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இப்படி தொழிலாளர்கள் நலனில் முழு அக்கறை செலுத்தி தொழிலாளர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் காத்து வரும் திராவிட மாடல் அரசின் சார்பில் தொழிலாளர் சமுதாயம் நலவாழ்விலும் பொருளாதார மேம்பாட்டிலும் முன்னேற்றங்கள் பல கண்டு உயர்ந்திட தம் நெஞ்சார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.